அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பில் முழுகிறேன். காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. தைப்பூசத்துக்கு பழனி முருகனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு காவடி எடுப்பவர்கள் காரைக்குடியில் அநேகம் பேர். சுமார் 70 காவடிகளாவது வருடம் புறப்படும். பழனிக்கு போகிற ஐயா வீடு என்றும் அரண்மனை சிறுவேலார் வீடு என்றும் சொல்லப்படக்கூடிய ஒருவரின் இல்லத்தில் இந்த காவடிகள் வருடம் முழுமையும் பாதுகாக்கப்படும். தைப்பூசத்துக்கு 20 நாட்கள் முன்பு தமிழகத்திலும் அயல் மாநிலங்களிலிருந்தும் அயல் தேசத்திலிருந்தும் பக்தர்கள் காவடி எடுக்க வேண்டிக் கொண்டு இவர்கள் இல்லத்தில் பெயர் பதிந்து வைப்பார்கள். தைப்பூசத்துக்கு 20 நாட்கள் முன்பு பழனிக்கு போகிற ஐயா வீட்டிலிருந்து காவடியை எடுத்து வந்து அவை வில் போல தனியாக இருக்கும். அவர்கள் இன்னும் பலவற்றை தனித்தனியாக கொடுப்பார்கள். நாம் தான் அந்த பேஸ், வில், காவடி தண்டு பொருத்தி, காவடி துண்டு பொருத்தி, மயில் தொகை, பக்கவாட்டில் விநாயகர் எல்லாம் கட்ட வேண்டும். நல்ல உறுதியான நூல் கயிறு கொண்டு பிரம்புப்பட்டையில் வில்லாக வளைத்த காவடியில் அனைத்தையும் பொருத்தி கட்டுவார்கள். இதை கட்டும் முன்பு வைராகியிடம் பூஜை செய்து தீபம் காட்டி அதன்பின் கட்டுவார்கள். சிலர் வீட்டில் எடுத்து வந்து காவடி பூஜை செய்து தீபதூபம் ஆராதனை செய்து ஊரோடு அனைவரையும் அழைத்து பூசை சாப்பாடு போடுவார்கள். மாலையில் பானக பூஜை நடக்கும். அதன்பின் வீட்டில் சொல்லிக்கொண்டு காவடியை எடுத்து வந்து சிவன் கோயிலில் வைப்பார்கள். தாயார் அல்லது மனைவி மெயின் வாசல் நடையிலும் சாமி வீட்டிலும் நடுவீட்டு கோலமிட்டு குத்து விளக்கேற்றி நடையில் ஸ்லேட்டு விளக்கு வைத்து அதன் முன் காவடியோடு நிற்க வைத்து அந்த காவடி எடுப்பவரை ஆலத்தை எடுத்து விபூதி பூசி அனுப்புவார்கள். சிலர் நகர சிவன் கோயிலிலேயே கட்டுவதும் உண்டு. காவடி கட்டுவதற்கென்று உள்ள நியமங்கள் பல கடைபிடிக்கப்படுகின்றன. இங்கே சிவன் கோயில் பிரகாரத்தில் மயில் மேல் வீற்றிருக்கும் சுப்பிரமணியர் முன்பு காவடி கட்டுகிறார்கள். அநேகர் வெள்ளக்காவடி கட்டுவதால் பழனி சென்ற பின் செய்யப்படும் பஞ்சாமிரத்தில் இதை சேர்ப்பார்கள். சின்ன சின்ன செம்புகளில் வெள்ளத்தை கிட்டித்து வைராக்கியை கூப்பிட்டு தீபதூபம் போட செய்து அதை துணி வைத்து கட்டி காவடியின் இருபுறம் இறுக்கி கட்டுகிறார்கள். முதலில் விக்னம் தீர்க்கும் விநாயகரை கட்டுகிறார்கள். காவடிகள் விக்னமில்லாமல் சென்று வர விநாயகரின் அருள் காவடிக்கு கிடைத்து விடுகிறது. அதன் பின் துணி போர்த்து இழுத்து இறுக்கி கட்டி இருபுறமும் மயில் தொகை கட்டப்படுகிறது. சுப்பிரமணியர் முன்பு வரிசையில் அடுக்கப்பட்ட காவடிகள் காட்சி அளிக்கின்றன. நகரச்சிவன் கோயிலில் தூணிலேயே காட்சி தரும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மிக அழகாக இருப்பார். கட்டிய காவடிகளின் மேல் அனைவரும் பிரசாதங்களை நேர்ந்து கொண்டு வைக்கிறார்கள். எங்களுக்கு இந்த விருப்பங்கள் நிறைவேறணும்னு வேண்டிக் கொண்டு சிலர் நிறைய பொருட்களை கொண்டு வந்து காணிக்கை பொருட்களை, வேண்டுதல் பொருட்களை வைப்பாங்க. கேலண்டர், டைரி, பழங்கள், பிஸ்கட்டுகள், பைகள், மிட்டாய்கள், சாக்லேட்டுகள், வேஃபர்ஸ், துண்டுகள், இனிப்புகள், கூல்ட்ரிங்க்ஸ் என எண்ணிலடங்காத பொருட்களை காவடியில் வைப்பதாக வேண்டிக் கொண்ட பொதுமக்கள் வைக்கிறார்கள். பொருட்களால் நிரம்பி போய் இருக்கும் அந்த காவடி. கந்தவேலன் பாமாலை என்ற ஒரு பாடல் தொகுப்பு உண்டு. அதில் கந்த பலகாரம் என்ற பாடலில் ஆண்டி மேலாசையாய் ஓடையிலே நல்ல ஆகாரம் சேருது கூடையிலே என்ற பாடல் என்னை கவர்ந்தது. வேல்வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா, வேல்வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா, ஆண்டி மேலாசையாய் ஓடையிலே நல்ல ஆகாரம் சேருது கூடையிலே, பக்தியாம் பசிவேறி போதையிலே இந்த பலகாரம் போதுமோ பாதையிலே, கந்தனின் பூமுகம் உருண்டை அவன் காலடி தண்டையோ முறுக்குவடை, கைகளின் கண்காணம் தென்குழலாம் எங்கள் கந்தனே நெய்வழி எதிரசமாம், தாமரை முகங்களோ தெங்கிழ நீர் நம்மை தாங்கிடும் கைகளோ செங்கரும்பாம், கந்தனின் கால்வீரல் தென்காதலி அவன் கைவீரல் யாவுமே சீனி மிட்டாய், சட்டியில் வெந்ததை தின்பவரே கந்த சஷ்டியில் வந்ததை உண்பதற்கே, 8 அடியில் 4 அடி போடுங்களே வேல்வேல் என்றோங்கி எல்லோரும் பாடுங்களே என்ற கந்த பாடலை கேட்டு இன்புறலாம். அது வருடம் காவடிகள் அதிகரித்து வருகின்றன. சீராக நிற்கும் காவடிகள் ஒவ்வொரு ஊரிலும் எந்த நாள் சேரும் என்று நாள் குறித்து கொடுத்து விடுவார்கள். அங்கே காவடி இறக்கி பூசித்த பின் உணவருந்தி உறங்குவார்கள். அதன் பின் உறங்கினாலும் உறங்காவிட்டாலும் திரும்பவும் அனைவருமே குளித்த பின் தான் காவடி எடுப்பார்கள். குளித்து பழனிக்கு போகிற ஐயாவிடம் விபூதி வாங்கிய பின் தான் கிளம்புவார்கள்.
பழனிக்கு போகிற ஐயாவின் குடும்பத்தாருடன் அவங்களுடன் அத்தியாவசிய பொருட்களை சுமந்த மாட்டு வண்டி ஒன்றும் வரும். பழனி சென்றதும் 3 நாள் தங்கி பூஜை செய்து தைப்பூசத்தன்று காவடியை சேர்ப்பித்து அதன் பின் 1 நாட்கள் பூஜை செய்து திரும்புவார்கள். தங்கள் காவடியை சிலர் அவர்களே சுமந்து திரும்புவார்கள். சிலர் மறுகாவடியை பிறர் வசம் ஒப்புவித்து குன்றக்குடியில் வந்து ஏற்றுக்கொள்வதும் உண்டு. ஊருக்கு வந்ததும் கோவிலில் வைத்து வணங்கி அதன் பின் வீட்டுக்கு கொண்டு வந்து பொங்கலிட்டு வணங்கி காவடியை கொண்டு போய் அரண்மனை பொங்கலார் வீட்டில் சேர்ப்பார்கள். திருமுகத்தை மறக்க முடியுமா என்ற பாடலும் மிகச் சிறப்பானதாக இருக்கும். பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா, உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா, முருகா மறக்க முடியுமா. அதிலே சோமு என்பது பெங்களூரை சேர்ந்த சோமு என்பவர் இயற்றிய மிக அழகான பாடல் அது. தங்கரதம் ஏறி இங்கே நீ வருவாயா, பெற்ற தாய் போல எங்களுக்கு துணை இருப்பாயா. ரொம்ப நல்ல பாடல் அது. நான் என்னோடய யூடியூப்பில் இருக்கு பாருங்கள். கணவர்களுக்கு துணையாக மனைவிகளும் விரதத்திலும் காவடி பூசையிலும் பங்கெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்திலிருந்து தைப்பூசம் வரை விரதம் இருப்பவர்கள் இவர்கள். குடும்பத்தினர் அனைவருமே பிள்ளை பிறப்பு, கேதம் போன்ற தீட்டு இல்லங்களுக்கு போக மாட்டார்கள். காவடி எடுப்பவர்கள் வெளிநாடுகள் வசித்தாலும் குளிரிலும் காலை மாலை குளித்து பூசை செய்து சைவ சாப்பாடு மட்டுமே உண்பார்கள். நடைப்பயிற்சி மேற்கொண்டால்தான் காவடியை சுமக்க முடியும் என்பதால் அங்கே இருக்கும் பிளாட்பாரங்களில் விடியலில் இருந்து வெறுங்காலோடு நடைபயில்வார்கள். இளம் கணவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் இளம் மனைவியரும் துணை நிற்கிறார்கள். அங்கே அந்த வருஷம் காவடி எடுத்த எல்லோரும் நிறைய பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்களே. காவடிக்கு தீபம் காட்டுகிறார் வைராகி. பக்கத்தில் தாம்பாளத்தில் வெல்லமும் பித்தளை செம்புகளும் உள்ளன. அந்த நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல நேரத்தில் காவடி கட்டிய பின் மதிய உணவருந்தி விட்டு குளிக்கின்றார்கள். சுப்பிரமணியருக்கு பூஜை செய்து காவடிகள் புறப்பட்டு வெளியே வரப்போகின்றன. வில் போலும் வேல் போலும் மயில் போலும் புறப்பட்ட காவடிகள். அந்த ஒரு குட்டி குரலில் நான் ஒரு பாட்டு கேட்டேன். சின்ன சின்ன காவடி, சின்ன சின்ன காவடி, செந்தில்நாதன் காவடி, வண்ண வண்ண காவடி, வள்ளிநாதன் காவடி, அங்கும் இங்கும் காவடி, அழகு வேலன் காவடி, அங்கும் இங்கும் காவடி, ஏரகத்தான் காவடி. இப்படி எல்லா விதமான காவடிகளையும் இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. காரைக்குடி நகர சிவன் கோயிலில் தான் இது புறப்படும். காலையில் 10 மணியில் திருப்புகழ் பாராயணம் இருக்கும். தண்ணீர் மலையான் பாட்டு ஒன்று உண்டு. கந்தனுக்கும் வேல் வேல் செந்தூர் வேல் எனக்கும் வேல் வேல், கந்தனுக்கும் வேல் வேல் செந்தூர் வேல் எனக்கும் வேல் வேல், துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையாட்சி மீதன்னை அடைய, நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில் ஆண்டவனே. மா கண்ணப்பன் அவர்கள் எழுதியது. இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு போகும்பொழுது நமக்கு நடையினுடைய இதுவே தெரியாது, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தா நீங்கள் கூட நிறுத்த மாட்டீங்க. காவடி எடுப்புறது ரொம்ப எளிதானதில்லை. முருகனோட அருளால் தான் அவர் தான் வில் போலும் மயில் போலும் வேல் போலும் கொண்டு நம்மளை சேர்ப்பார். நிச்சயமாக அப்படி கலந்துக்கிறவங்கள பாருங்கள், பார்த்து அருள் பெறுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.